Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு Triple1 Tarot in Tamil. ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து 19th நவம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் திஸ் இஸ் நாட் ஃபார் ஆல். ஓகே, அதாவது காய்ச்சல் வர்ற விஷயத்த நான் அப்படியே தான் சொல்கிறேன். நான் எதையுமே மறைச்சி சொல்கிறது இல்லை. மேபி நான் வேணால் அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஏதாவது ஒன்று நான் மறைச்சி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஏன் கண்ணுக்கு படாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக அது படுது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் எதையுமே மறைக்கிறது இல்லை. ஸோ யாரையும் எதுவுமே ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது எப்போவுமே. ஓகேங்களா? அண்ட் மோரோவர் நான் எப்போவுமே வந்து உண்மையை தான் பேசுகிறது, பொய் பேசுகிறது கிடையாது நிஜ வாழ்க்கையிலையுமே. ஸோ காய்ச்சல் வர விஷயத்த நான் அப்படியே சொல்ல தான் செய்கிறேன். நெகட்டிவாக நான் பேசாமல் வேணால் அதை இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதை பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்து அதை மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய தாட்ஸும் இருக்கும், என்னுடைய செயல்களுமே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுதானே எனக்கு பேச வரும் இல்லையா? ரைட். ஸோ எதையும் நான் மறைக்கிறது இல்லை, மறைக்காமல் தான் சொல்கிறேன் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். நவ் லெட்ஸ் see 19th நவம்பர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. ஸோ ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களுக்கு ரீடிங்கில் தோணுது அப்படின்னா மேபி எனக்கு அது தோணாமல் இருந்திருக்கலாம், அதனால நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ now let's see 19th நவம்பர். குட் மார்னிங் எவ்ரிவன், ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்கும் பர்த்டே விஷஸ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பர்த்டே ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம், பிக் கார்டு அப்படின்னு நினச்சா, பட் ஒர்க் ஷெட்யூல் டைட்டாக இருக்கா. ஸோ லெட்ஸ் see 19th நவம்பர் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கைடன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இப்படி இருங்க அப்படின்றது. அந்த கைடன்ஸ் வந்து நீங்கள் அதை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக. ஸோ லெட்ஸ் see சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு தப்பாக சொன்னால் சாரி அப்படின்ற மாதிரி இருக்கு சில பேரோட கமெண்ட்ஸ் எல்லாம். பட் இட்ஸ் ஓகே, வெளிப்படையாக சொல்லி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? பட் ஐ எம் ஷுர் நான் வந்து எதையும் மறைக்கிறது கிடையாது. பர்சனல் ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் லெட்ஸ் see உங்களோட எனர்ஜி 19th நவம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஜேர்னி, சில பேருக்கு வந்து ட்ராவல் இருக்கிற வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. வந்து கம்யூனிட்டி குரூப் ஆஃப் பீப்புளை நீங்கள் மீட் பண்ணலாம். வாக்கிங் அவே, ஏஞ்சல் ஆஃப் லவ், ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த், மேன் ஹோல்டிங் எ ஹார்ட். அது இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு. உங்களுடைய பர்சன் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாமல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம் மேபி சில பேருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சம்வாட் நீங்கள் ஒரு ட்ரீட் வைக்கலாம், இல்லைன்னா பர்த்டேவாக இருக்கலாம், ட்ரீட் வைக்கலாம், எங்கேயாவது போகலாம். அண்ட் இல்லை உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு ஜர்னி புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகலாம் சில பேருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கலாம். அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வாக்கவே பண்ணுறீங்க. ஐ ஃபீல் இது வாக்கிங் அவே ஃப்ரம் வாட். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதான் முதலே சொன்னேன் இல்லையா, அவங்க பர்சன் சில பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் வாக்கவே பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்து ஓகே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இனியும் நான் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உங்கள் மனசை நீங்கள் பாதுகாக்கிறதுக்காக
வேற டைரக்ஷன் எடுக்கலாம் நீங்க. Let's see what is this walking away. Ace of Pentacles, Chariot, Six of Pentacles. So career related நீங்க வேற ஒரு பாத்தை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கேயும் ட்ராவல் அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு நியூ பிகினிங், நியூ கரியர், புதிய விஷயத்தை நோக்கி நடை போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகே, எஸ், கண்டிப்பாக அது ஒரு ஜேர்னி இருக்கு சில பேருக்கு. Now let's see. அண்ட் டியூஸ்டே ரைட், அதனால மெசேஜஸோட சேர்த்து ஃபைனலாக முருகருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் உங்களுக்காக. ஓகே, now பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் போதுங்க. எதுவுமே வந்து நடக்காத கூட அதை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். பட் எப்படி சொல்கிறது, அதாவது நடக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நடக்க வைக்க முடியும். ஆனால் என்னன்னா அது வந்து நெகட்டிவ் தாட்ஸ்னால தள்ளி போயிடும். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? So 2 of Pentacles, 10 of Cups, 9 of Wands, King of Swords, Sun card. ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் வருது. ஓகேவா? சாய்ஸஸ் நிறையா இருக்கலாம் அண்ட் அதை நோக்கி நீங்கள் போவீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு 10 of Cups ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். ஒரு ட்ராவல் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் 9 of Wands, King of Swords, Sun. ஸோ சில குழப்பங்கள்னால வந்து நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதை நல்லா யோசிச்சு எடுப்பீங்க கண்டிப்பாக. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கை வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்வாட் உங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டடாகவோ ஒரு நியூ பிகினிங் ரிலேட்டடாகவோ ஒரு ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தெளிவு வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ வாட் எல்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். Ace of Swords, King of Pentacles, 3 of Pentacles, 6 of Pentacles, Knight of Wands. I feel okay. உங்க ரிலேஷன்ஷிப்ல இது வரைக்கும் ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் பர்சன் வந்து சப்போஸ் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தாங்க அப்படின்னா இப்போது அதாவது பழகிறது, அப்புறம் எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு சண்டை போடுறது, பிரேக்கப் ஆகிறது, மறுபடியும் பேசுறது, இந்த மாதிரியா இருந்தது அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ கிங் ஆஃப் பென்டக்கிளை பார்க்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகேவா? அண்ட் நம்ம எந்த ரீடிங்லேயும் வந்துட்டு உங்கள் பர்சன் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம பார்க்கறது கிடையாது. ஓகே, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்க சப்போஸ் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, டெசிஷன் எடுக்க யோசிக்கிறாங்க அப்படின்னாலே உங்களுக்காக புரியணும், ரைட்? அவங்க வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்போ அப்படின்றது நமக்காக புரிஞ்சிடும் இல்லையா? அந்த இதுலேருந்தே புரியுதுங்களா என்ன சொல்கிறேங்க? ஓகேவா? ஓகே, ஃபைன்.
ஸோ இங்கே 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவான மைண்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது நீங்கள் பிடிச்ச விஷயம் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது, வரமாட்டேங்குது, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இங்கே என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு டீம் ஒர்க்கோ, ஒரு ப்ராஜெக்டோ, ஒரு நியூ ப்ராஜெக்டோ, இல்லை ஒரு நியூ ஐடியாஸோ உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் கரியரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து பார்க்க முடியுது. ஐ திங்க் ஏதோ ஒரு மாடு ரூட்டு மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்டு கொடுத்துட்ருக்கு பாவம். ஓகே, லெட்ஸ் see. அண்ட் இன்னொரு விஷயம், உங்கள் எனர்ஜியாக பார்க்கலாம். உங்கள் எனர்ஜி வந்து சில விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு ஆன் அண்ட் அப்பாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை ஒரு ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான நியூ ஐடியாஸ் வந்து உங்களுக்குள்ளே வந்துட்டு கிரியேட் ஆகும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா, ரைட். சில பேருக்கு நான் இங்கே வர வேண்டிய மணி வரலை அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரும் அப்படின்றது தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் அண்ட் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஐ திங்க் ஐ ஃபீல் நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் தெரியுது. Now let's see. Magician. Okay. ஸோ நீங்கள் அகெயின் நம்ம டெய்லி கொஞ்சம் மெஜிஷியன் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், அதர்வைஸ் உங்களுடைய பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். பட் சம்ஒன் இஸ் டூயிங் மேனிஃபெஸ்டேஷன். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களை வேவ் பார்த்துட்டு இருக்கலாம். ஐ மீன் ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் டு பி சேஞ்ச்டு. ஓகேவா, ஏதோ ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா உங்கள் பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இதில் உள்ள ஒரு மாஸ்குலின் எனர்ஜி வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், நாட் ஃபெமினின் எனர்ஜி. அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கவங்க உங்களோட எனர்ஜின்னு எடுத்தோன்னா நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். பேஜ் ஆஃப் வான்ஸ், சாரி. ஓகே, ஸோ என்னைக்கு ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மெசேஜ் வந்து கிடைச்சிருக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு மாற்றத்தை ஏற்படுறதுக்கான எனர்ஜெட்டிக் எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் போடுவீங்க, சரியா? அண்ட் நீங்கள் போட்டிருப்பீங்க இது வரைக்கும் அப்படின்னா அந்த எஃபர்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து வரப்போகுது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் வந்து இருக்கும். ஓகே, வாட் இஸ் திஸ் 3 of Wands? பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துச்சு. ஓகேவா, ஸோ சும்மாலாம் எந்த ஒரு விஷயமும் வந்து நான் அதை நம்புகிறேன் வராது. யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் தான். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், சாரி. பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்பவே வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் சொல்கிறத கேட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் இன்னும் சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை சரியான ஒரு டைமுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பார்க்குறேன், இனியும் உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் நிலைக்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டு இல்லை, நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு எதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும். அதனால வந்து எஃபர்ட் போடுங்க. ஓகேவா, போடுவீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. வாட் எல்ஸ்? ஹெர்மிட், 6 of Pentacles. லோன்லியாக ஃபீல் பண்ணலாம். அப்போதே வந்து 6 of Pentacles பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ ஐடியாஸ் வரும், நியூ பிகினிங் வருது. அண்ட் ஃபர்டிலிட்டி கூட நம்ம சொல்ல முடியும். பேபி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ஃபீல் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு
மேபி உங்கள் சிச்சுவேஷனை வந்து ஐ ஃபீல் நீங்கள் சில விஷயங்களை வந்து ஆழ்ந்து யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க. ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஓகே, நோ ப்ராப்ளம். பொறுமையாக அதை வந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் இல்லை அப்படின்னு இருக்கும். பட் எனக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, மேபி தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேங்மேன், ஹை பிரிஸ்டஸ், 8 of cups, Ace of cups கொஞ்சம் தொலைவில் இருக்குது. ஓகே, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா உங்களுடைய உள்ளுணர்வை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலையோ அப்படின்னு தோணுது. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள். மேபி நீங்கள் மெடிடேஷன் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் பாஸ்டில் நடந்த விஷயம், அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வருவீங்க அப்படின்றது பார்க்க முடியுது. ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஐ மீன் மேஸ்குலின் வந்துட்டு ஃபெமினினுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கலாம். நீங்கள் ஃபெமினின் வந்து சீக்ரெட்ஸை வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதனாலே வந்து நீங்கள் அந்த ஒரு எண்ணம் பிடிக்காம யூ ஆர் வாக்கிங் அவே. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியாது, ரைட்? இது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஐ எம் கோயிங் இன் மை வே, நான் என்னுடைய வழியில் போகிறேன். ஓகே, இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி யூ ஆர் சூஸிங் சம் டைரக்ஷன். இங்கேயும் ஒர்க்கிங் அவே, இதுவும் ஒர்க்கிங் அவே, ரைட்? பிகாஸ் ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் இல்லை, ரைட்? அதனால வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, பண்ணி தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அதுவுமே வந்து ஃபார் த டைம் பீயிங் தான். கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ சம்பாட் வந்து சில பேர் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமைய வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஹெல்ப் பண்ணலாம் ஃபினான்ஷியலாக. அதர்வைஸ் உங்களுக்கு நியூ ஐடியாஸ் வரலாம், புதிய வாய்ப்புகள் வரலாம். ஓகேவா? Now let's see, please Spirit. Let's see what about I think நேற்று ரீடிங்கில் தான் ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்து நினைக்கிறேன். யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க லைக் தட். ஓகே, ஃபைன். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு மாற்றக்கூடிய ஒரு விஷயம். நம்ம யாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க இப்படியா அப்படியா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட், இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். ஓகேங்களா? அது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். நிறைய கார்ட்ஸ் வருது. ஸோ வாட் எல்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட்? What else? What else? What else? What else? Anything else, please put it. Ada, oh my God, I need 2 more cards. Please put it. Eight of Swords, Death, 5 of Swords, Knight of Swords. My God, sorry. ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம், சரியா?
அது மாதிரி மற்றவங்கள்ட்ட வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படலாம். அதாவது சுற்றி இருக்கிறவங்க மூலமாக அவங்க உங்களை அப்படி ஏதாவது சொல்லலாம், நீங்கள் அவங்கள சொல்லலாம், ரைட்? அந்த ஒரு இதில் வந்து மாட்டிக்க வேண்டாம். ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் ஏதாவது சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் சிக்கிக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை நம்ப வேண்டாம், ஓகேவா? உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் சொல்கிறத கேட்டு டென்ஷன் ஆகி அதெல்லாம் வந்து தேவையில்லை. அதுதான் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டெத்து பார்க்குற இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஏதோ சில விஷயங்கள், ஒரு இல்லீஷனோ இல்லை ஒரு மாயையான ஒரு உணர்வுகள், இல்லை ஒரு உங்களை நீங்களே வருத்திக்கிட்ட மாதிரி இருக்கிற எண்ணங்கள் ஆர் நெகட்டிவ் தாட்ஸ், வாட் எவர் மேபி, அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இல்லை மற்றவங்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ பட் எனிகோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி வந்து நீங்கள் 8 of Swords என்னால் முடியாது, ஸோ கொஞ்சம் கற்பனைகள், அது வந்து எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இல்லை, ரைட்டா? 8 of Swords உங்களை நீங்களே கட்டி போட்டுக்கிறீங்க, உங்களுக்கான ஒரு பவுண்ட்ரிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை சில விஷயங்களுக்கு ஒரு பவுண்ட்ரிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இவ்வளோதான் இப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து அதில் கவனமாக இருங்க. அதை கொஞ்சம் உடச்சி வெளியே வரணும், ஓகேவா? ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வரலாம். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து உங்களை கட்டி போடலாம். ஸோ பி கேர்ஃபுல். இந்த டைம் பீரியடில் எந்த ஒரு முடிவும் டிசிஷனும் எடுக்க தேவை கிடையாது. ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் த கார்டு ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கனால நீங்கள் வந்து தெளிவாகிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இட்ஸ் நைஸ். ஓகே, உங்களோட சேர்ந்தவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களை விரும்புகிறவங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு நியூவாக உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, now what else? One more card please, Spirit. Tower and 2 of Wands reverse. ஒரு விஷயம் ஏதோ வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருக்கலாம், யோசிச்சுட்டே பிளான் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு. பட் இப்போ அதில் ஒரு மாற்றம், ஆல்ரெடி மெஜிஷியன் வந்துச்சு. ஓகே, ஸோ ஏதோ ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக ஏற்பட போகுது. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுறீங்க. ஓகே, அது என்ன மாதிரி விஷயங்கள்னா உங்களை கட்டி போட்டு உங்களை துன்புறுத்தக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுறீங்க. அண்டு சில விஷயங்கள் பிளானிங்லேயே இருக்குது அப்படின்னா அது வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எடுத்துட்டோம்னா உங்களுடைய பர்சன், அதாவது இங்கே வந்து மாஸ்குலின் பர்சன் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வர்றது தெரியுது. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் டவர் ப்ளீஸ்? என்ன மாற்றம்? வாட் இஸ் திஸ் டவர்? அதாவது பேலன்ஸ்டாக இல்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக வரப்போகுது, ரைட்? எஸ், 2 இருக்கு. ஸோ சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், அதுலேயே ஒரு மாற்றம். சப்போஸ் உங்கள் பர்சன் சைடு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அது இல்லாமல் போகுது அப்படி கூட என்னால் சொல்ல முடியும். ஓகே, அது கூட நீங்கள் ஃபெமினின் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். மேபி ஃபெமினின் ஆர் மாஸ்குலின், ரைட்? யாருக்கு ஆப்ஷன் இருக்கோ உங்களுக்கு ஆப்ஷன் அதை தாண்டி அவங்க வரணும் அப்படின்னு. ஓகே, எஸ். சில பேருக்கு என்ன மாற்றம் வரப்போகுதுன்னா சில விஷயங்கள் நம்பாமல் இருந்திருக்கலாம் அண்ட் அதை பற்றி நீங்கள் ரொம்ப இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ரைட்? அதில் ஒரு சேஞ்ச் வந்து ஏற்படும். அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, அண்டு உங்களுடைய போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட்
So let's see. என்ன இங்க பார்க்க முடியுதுன்னா சில பேருக்கு உங்க மேல அன்பா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்க மேபி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கலாம், இல்ல ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். அதனால இது வரைக்கும் அது சந்தேகமா ஒரு ஸ்பை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு சேஞ்ச் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் இது வரைக்கும் இல்லை உங்க பர்சன் கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்திருக்கு அப்படின்னா ஸோ அந்த குழப்பம் மாறப்போது ஒரு தெளிவு கிடைக்கும். பட் இந்த ஒரு சுமூகமான இணக்கமான ஒரு உறவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ மொத்தத்துக்கு பார்த்தோம்னா நீங்கள் எப்படி என்ன உங்களோட எனர்ஜி மட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 19th நவம்பர் உங்களோட எனர்ஜி எடுத்தோன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூ பிகினிங், நியூ ஐடியாஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் கிளாரிட்டி, அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு நிலையான தன்மை அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, அண்ட் இல்லை உங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி. இது வரைக்கும் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இனி ஸ்டேபிளாக இருக்க போகிறீங்க. இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவேன் நான் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்படினாலும் நீங்கள் நினச்ச விஷயத்த வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வந்து ஈவன் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணுவீங்க. ஓகே, அது மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்றத இங்கே பார்க்க முடியுது. சம் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் வில் பி ஹேப்பன். ஓகே, சம்வாட் டெசிஷன் எடுக்க முடியாமல் சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம், விடவும் முடியல, அதை நோக்கி போகவும் முடியல. அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஓகே, எஸ், 5 of Wands, 5-5 கண்டிப்பாக அகெயின் ஒரு மாற்றம் தான் தெரியுது. 5-5 வந்து ஒரு மாற்றத்தை தான் குறிப்பிடுது. சில பேருக்கு டீம் ஒர்க்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்குக்குள்ள ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கலாம். ஒரு இமோஷனல் லாஸோ ஒரு மணி லாஸோ, சில பேருக்கு ஜாப் லாஸ் கூட வந்து ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். ஜாபை கூட விட்டுறலாமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த மாதிரி. அதுதான் இந்த ஹெர்மிட்டில் தெரியுது. ஸோ அதிகமாக யோசிக்கிறீங்க, அதை விடவும் முடியல, வச்சுக்கவும் முடியல, அது தொடர்ந்து போகவும் முடியல அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, ஒரு மாற்றம் வந்து இங்கே ஒரு மாற்றம், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். உங்களுக்கு ஒரு புரிதல் கண்டிப்பாக வரும், என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதல் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ ப்ரமோஷன் ரிலேட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கெல்லாம் எங்கே ப்ரமோஷன் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, உங்களுக்கான ப்ரமோஷன் வரும். சில பேர் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கலாம், சில பேர் ஃபேமிலியோட வெளியே போகலாம். ஓகே, ஒரு ட்ரிப்பு போக வாய்ப்பு இருக்கு. நான் கொஞ்சம் இன்னைக்கு டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் லெட்ஸ் see உங்களுக்கான கைடன்ஸ் ஃபார் நவம்பர் 19. இந்த டேயில் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் see கைடன்ஸ், வாட் இஸ் கைடன்ஸ் ஃபார் யூ.
பாருங்க 8 of swords 8 of swords. You should avoid it. சரிங்களா? King of wands, moon. ஸோ கன்ஃபியூஷன் இது நீங்களா ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. 6 of Pentacles, Ace of Pentacles, 9 of Wands. உங்கள் குழப்பத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நிறைய அனுபவிச்ச இனிமேல் நான் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டுருங்க. கரியர் ரிலேட்டடாக வந்து உங்களோட எஃபர்ட்டை இன்னும் அதிகமாக போடுங்க. கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஸோ உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் நீங்கள் அது எஃபர்ட் போடாமல் இருக்கிறீங்க. எஃபர்ட்டை போடும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அபண்டன்ஸ் வந்து உங்களுக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வரணும். சரியா? அது 8 of swords, மூணு கார்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வாங்க. ஓகேவா? ஜர்னி, யூ டேக் ஒன் ட்ரிப், எங்கேயாவது போயிட்டு வாங்க. அது அப்படி கொஞ்சம் அந்த ஒரு குழப்பமான மனநிலை மாறும். ஓகேவா? ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டும் சரி, பணம் செலவு பண்ணுறதும் சரி, இல்லை யாருக்காவது கொடுக்குறீங்களா, ஹெல்ப் பண்ணுறீங்களா, எல்லாமே வந்து பார்த்து யோசித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். குழப்பமாக இருக்கிற டைமில் நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம், எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தால் ஜெயிச்சிருவீங்க. கொஞ்சம் உங்களுடைய உழைப்பு வந்து பற்றாக்குறையாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ புட் யுவர் எஃபர்ட், யூ வில் வின். ரைட்? ஓகே. உங்களால் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால் லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்தளவுக்கு உங்களுக்கு எனர்ஜியும் இருக்குது, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஆனால் ஒரு கன்ஃபியூஷன்னால நீங்கள் உங்களால் முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் யூ வில் வின். ரைட்? ஸோ டேக் ஒன் சிங்கிள் ஸ்டெப், ஒன் பேபி ஸ்டெப். ஓகேவா? எஸ், தட்ஸ் இட். நான் முருகருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம். Now let's see Murugaruடைய message to stay special hero. நம்ம ஹீரோ அவருடைய மெசேஜ் என்ன? He is our hero, right? My hero. Okay, so let us take some messages. Murugaruடைய messages. தாயும் தந்தையும் நம் கண்கண்ட தெய்வங்கள். ஸோ அம்மா அப்பா பேச கேளுங்க, அவங்களுடைய கைடன்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஞான சித்தி ஏற்கனவே பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக திருவடி தரிசனம் கிட்டும். சில பேர் ஜேர்னின்னு பார்க்குறோம். முருகன் கோயில் கண்ட போகிறீங்களா? பொறுமையாக இரு, தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். மனிதனின் மனக்கோணலை நேராக்கி நல்வழிப்படுத்துவதே நல்ல நூல்களின் பயனாகும். ஓகேவா? ஸோ சிறந்த புக்ஸ் படிங்க, கந்தனை முருகரை பற்றின புக்ஸை படிங்க. ஓகேவா? ஸோ கேளுங்க. அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இந்த 8 of swordsலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். சரியா? உங்களை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஓகே? இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்களை வந்து டேக் கேர் பண்ணுங்க. விலங்கிற்கு உடல் வலிமை போதும், மனிதனுக்கு உடல் வலிமை விட மன வலிமை முக்கியம். ஓகேவா? ஸோ ஒரு மன வலிமை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து முருகர் வந்து உங்களுக்கு தருவதாக சொல்கிறார். ஓகே? அவர் தருவார். அதனால அவருடைய தரிசனத்தை வந்து திருவடி தரிசனம், அவருடைய பாதங்களை வந்து சரண்டர் அடைஞ்சிருங்க. அந்த ஒரு மன வலிமை வந்து உங்களுக்கு தருவார். மோரோவர் அம்மா அப்பா கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை எப்போவுமே. அதனால அவங்களுக்குரிய மரியாதையை வந்து கொடுங்க. அது அவரை வந்து சந்தோஷப்படுத்தும். ஓகேவா? So I hope this may be helpful for you. So I will meet you in my next video. Thank you for watching. Take care. Bye bye.